Assalamu alaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது வல்லாரக்கீரை வச்சு ரொம்பவே ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி. ஸோ இந்த சட்னி ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன். வல்லாரக்கீரையை நான் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் நான் நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரையோட பெனிஃபிட்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வல்லாரக்கீரை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தண்டோடவே நம்ம கட் பண்ணி சேர்த்து இந்த ரெசிபி பண்ணிக்கலாம். இந்த வல்லாரக்கீரை பார்க்கும்போதே ஒரு மூளையோட வடிவத்தில் தான் இருக்கும், ஒரு பிரெயின் ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா மூளைக்கு ரொம்ப நல்லது, மெமரி பவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். லைக் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்னி எப்படி பண்ணணுன்னு சொல்லித்தர போகிறேன். குழந்தைங்க எல்லாம் எக்ஸாம் டைம் அப்போ நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய மெமரி பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே நான் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்க போகிறேன். 2 பல் பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 துண்டு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வரணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1லேருந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் நம்ம வாஷ் பண்ணி நல்லா கழுவி வச்சிடணும் இல்லையா வல்லாரக்கீரை. ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். வல்லாரக்கீரையை நம்ம சேர்த்துட்டு இது கூடவே நான் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போகிறேன். இது மிளகு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள கீரைகளில் நம்ம புளி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புளி சேர்த்ததுனால நம்மளுக்கு இந்த கீரையில் உள்ள மருத்துவ குணம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால நான் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். லைட்டாக அந்த புளிப்பு தன்மைக்காக தான் நான் இதில் தக்காளி சேர்த்துருந்தேன். ஸோ புளி சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரையோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கடைசியாக இது நல்லா இந்த மாதிரி குறைஞ்சி வந்திருக்கு. அப்போ நம்ம இதில் உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துடலாம். இப்போது இது நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நம்ம நல்லா ஒரு சட்னி மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது நல்லாவே ஆறியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு மருத்துவ குணமான ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி, மெமரி பவர், மூளைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிஷ்னால் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தான். இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.